ஹலோ ஆல் டுடே நம்ம என்ன வேர்ட் லேர்ன் பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா? ப்ரில்யூட். ப்ரில்யூட் அப்படிங்கிறது நவுனாக ப்ளே ஆகுது அப்படின்னா ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் மியூசிக், ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து ஒரு லாங்கர் பீஸ் ஆஃப் மியூசிக்கு முன்னாடி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் மியூசிக்கு ப்ரில்யூட்னு சொல்லுவாங்க. இதுவே வேர்பாக அந்த வேர்ட் வந்து ப்ளே ஆகும்போது என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிலிமினரி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பிரின்சிபலான ஸ்டேஜுக்கு முன்னாடி தயாராகக்கூடிய ஒரு சின்ன ஈவெண்ட் தான் வந்து ப்ரில்யூட், ஓகேங்களா? ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் ஒரு பிக்கர் மொமெண்ட்டுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஈவெண்ட், அது முன்னுரையாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மொமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கான ஒரு முகப்புரை, முன்னுரைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம், முக உரைன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு பெரிய மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தொடக்கமாக ப்ரில்யூட் அப்படிங்கிறது வேர்பாக ப்ளே ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னால் க்ளூ வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து இதுக்கு க்ளூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ப்ரில்யூட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ப்ரிலிமினரி அப்படிங்கிற முதன்மை ஸ்டேஜ், முதல் நிலைன்னு அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஸ்பெல்லிங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ப்ரிலியூட ப்ரிலிமினரியோட மேட்ச் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ ரீகேப் செஷன் என்னென்னு பார்த்துடலாமா? க்ளம். க்ளம்ங்கிறது காம் ஸ்டேஜில், அதாவது குவைட்டாக இருப்பாங்க. எதனாலனா எக்ஸ்ட்ரீம் சேடான ஒரு நிலையில தான் அவங்க குவைட்டாக இருப்பாங்க, அதுதான் வந்து க்ளம், ஓகேங்களா? ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயோ இல்லை அன்ஹாப்பி மூமெண்ட்லேயோ அவங்க வந்து சேடாக இருப்பாங்க. இதுக்கான க்ளூ என்ன பார்த்துருந்தோம் நம்ம? க்ளூன்னு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ க்ளூ வந்து ஃப்யூச்சரை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல, க்ளூ கிடைக்கல அப்படின்னா நம்ம சேடாக இருப்போம்னு பார்த்துருந்தோம். டுமாரோ ஒரு வேர்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.